வணக்கம் 10th குழந்தைங்களா. நம்ம இன்னைக்கு என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் 22nd லெசன் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அது மாதிரி என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதாவது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்விரான்மெண்டலில் என்னென்னலாம் காசஸ் நடக்குது, எதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன திருத்திக்கணும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதெல்லாம் சேவ் பண்ணணும், இதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த வேஸ்ட்டு, அப்புறம் இந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த டிஃபாரஸ்டேஷன் அஃபாரஸ்டேஷன் எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பற்றிலாம் படிக்கிறது தான் நம்ம என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். நம்ம என்விரான்மெண்டல் என்ன ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஓகேங்களா, ஸோ அதுக்காக இந்த லெசன் படிக்கிறது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதனால என்ன காசு ஆகுது, நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா பண்ணுங்கள். இந்த லெசனை ஃபுல்லாக படிச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். லெசன் ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். ஸோ நல்லா பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஓவர் கம்ஸ் ரேபிட் டிப்ளேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ். ஓகே, என்ன பண்ணும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ன பண்ணும், இந்த அந்த ஓவர் கம் பண்ணும் எதை, இந்த ரேபிட் டிப்ளேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் என்ன பண்ணும், ரேப்பிடாக டிப்ளேட் ஆகுது என்ன பண்ணும், ஓவர் கம் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வெளியே மீண்டு வரும். ஏன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம நிலத்தடி தேக்கி வச்சுன்னா நம்மளால, அதாவது இந்த கிரவுண்ட் லெவலில் இருக்க வாட்டர்ஸ் அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. அதை உறிஞ்சு இந்த ஃபேக்ட்ரிக்கும் அதுக்கும் எதுக்கும் கொடுத்துருந்தா அப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நம்மள அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிரவுண்ட் வாட்டர் டிப்ளேஷனை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ன பண்ணணும், அதை ஓவர் கம் பண்ணும். ஓகேனா, அது இந்த கிரவுண்ட் லெவல் வாட்டர் குறைத்து என்ன பண்ணணும், அதை தாண்டி அதை ஓவர் கம் பண்ணும். ஓகேனா, நெக்ஸ்ட் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த இன்க்ரீஸ் டிமாண்ட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, சாட்டிஸ்ஃபைஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் டிமாண்ட், வாட்டரோட டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், இட் ரெடியூஸ் ஃப்ளட் அண்ட் சாயிலேஷன். ஃப்ளட் எப்போ முதல் வேலையாக வெள்ளம் வராதுப்பா. ஓகேங்களா, அதனால அது வராது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம்னா, சாயிலேஷன், மண் அரிப்பு கண்டிப்பாக வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் இஸ் கண்டாமினேட்டட், ஸோ இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ட்ரிங்கிங். ஓகே, கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் பண்ணி அதை நம்ம ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் பயோகேஸ். பயோகேஸை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நன்மைகளை தாண்டி என்னென்ன நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இட் காஸ் லெஸ் பொல்யூஷன். பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குமாப்பா. நெக்ஸ்ட் சொல்கிறாங்க, எக்ஸலண்ட் வே டு ரிட் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்டஸ். என்ன சொல்கிறாங்க, வே டு ரிட் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட் இது பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து நம்ம தயாரிக்கிறோம். பயோகேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து தான் நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அதனால் அதை என்ன பண்ணலாம், அதை அதிகமாக நம்ம இது பண்ணாமல் அதை தயாரிச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஓவர் ஸ்லரி இஸ் ஏ குட் மேனேஜ். அது என்ன பண்ணுறது, தனியாக அதுலேருந்து வரதெல்லாம் பண்ணால் நம்ம குட் மேனேஜாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இட் இஸ் சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டு யூஸ். அதனால சேஃபாகவும் இருக்கும், ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட்டட். அதாவது முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். க்ரீன் ஹவுஸ் கேஸில் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, மீத்தேன் இருக்குது, குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரியான கேஸஸ் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது செகண்ட் கொஸ்டினான ஆன்சர். தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், வாட் ஆர் த என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் காஸ்ட் பை த சீவேஜ். அதாவது என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் சீவேஜ் காஸ்ட், அந்த சீவேஜ் மூலயமா எப்படி காசு ஆகும் சொல்லிட்டு கேட்குறாங்க. சீவேஜ் இஸ் மேஜர் வாட்டர் பொல்யூஷன் இன் இந்தியா. இந்தியாவை தாண்டி சென்னையிலையும் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்குனா அது பூமாறு. ஓகேங்களா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படின்னா இப்போ அப்போ ஒரு 10 அடிக்கு குழி தோண்டி என்ன பண்ணுவாங்க, அதில் ட்ரைனேஜ் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை தாண்டி அதை விட்டுட்டு அது இல்லாமல் ட்ரைனேஜ் சிஸ்டமும் தனியாக இது பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கூவத்தில் கொட்டுவாங்க, கலப்பாங்க. அது என்னது, ஸ்ட்ரெயிட்டாக மெரினா பீச்சுக்கு தான் போகுது. வாட்டர் பொல்யூஷன் கண்டிப்பாக அதுவாகும். அந்த கடலில் வாழ்வுயிரினங்கள் என்ன போகும், கண்டிப்பாக எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக ஆகணும், பாதிப்பு வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணணும், அதை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணணும். அதனால் நம்ம வாட்டர் பொல்யூஷனை தாண்டி இந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் காஸ் அக்ரிகல்ச்சர் கண்டாமினேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் கண்டாமினேஷன் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் இது பண்ணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டாமினேட் வாட்டர் கேன் காஸ்ட் இஸ் கண்டாமினேட் வாசனை. அதாவது நம்ம கண்டாமினேட் பண்ண வாட்டர்னா அதையும் என்னதோ டிசீஸ் காசு பண்ணும். ஓகேங்களா, இது தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். காடு அழிக்கிறது மூலமா நம்ம என்னென்ன கான்சிக்வன்ஸ்லாம் இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் கிவ்ஸ் ரைட் டு எக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். எக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும், லைக் ஃப்ளட், ட்ராட், சாயில் எரோஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். ஓகேங்களா, லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் எக்ஸ்டிங்ஷன். ஓகேங்களா, லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் எக்ஸ்டிங்ஷன் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அழிஞ்சு போகிறது. ஓகேங்களா, வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்னாவும் அழிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்டிங்ஷன்ஸ், இம்பேலன்ஸ் சேஞ்சஸ் இன் கிளைமேட் கண்டிஷன்ஸ், டெஸ்டிஃபிகேஷன். அதாவது பாலைவனம் மாதிரி ஆயிடும். ஏன்னா தண்ணி எதுவுமே இல்லைனா தண்ணி
ஃப்ளட் வரும் தடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ராட் வந்தனாலே இது மாதிரி டெஸ்டிஃபிகேஷன்ஸ்னால் மொத்தமாக போயிடும் டெஸ்டிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு டூஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர். நம்ம எப்படி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம சேமிக்கிறதுனால எப்படி வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் இதை வந்து ரீசார்ஜ் பண்ணு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் வந்து என்னன்னா, ரூப் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரெயின் வாட்டர் ஆன் ரூஃப் இஸ் கலெக்டட் அண்ட் ஸ்டோர்ட் இன் சர்ஃபேஸ் டேங்க். இட் இஸ் யூஸ் டு டொமஸ்டிக் பர்பஸ். அதாவது நம்ம வீட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெயின் வாட்டர் சேவ் பண்ணி டேங்க்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் அதுவே ரீசார்ஜ் பிட் என்னன்னா, ரெயின் வாட்டர் இஸ் டைரக்ட்லி டு த ப்ரோலொகேஷன் பிட்ஸ் ஃபார் ஃபில்ட்ரேஷன் அண்ட் தென் ரீசார்ஜ் பிட்ஸ் கிரவுண்ட் வெல்ஸ். ஓகேங்களா, கிரவுண்ட் வெல்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், சேமிச்சு வச்சுட்டு அதை என்ன பண்ணுறோம், அதை வந்து ப்ரோலொகேஷனுக்காக அதை ஃபில்டர் பண்ணி இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டிக்கிங் ஆஃப் டேங்க்ஸ். ஓகே, டிக்கிங்னா இது பண்ணுறது. இட் இஸ் ஒன் ஆஃப் ட்ரெடிஷனல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. ஏரிஸ் ஆர் interconnected, so that is water in a area overflows, it gets diverted into next area. Okay, next என்ன சொல்றாங்கன்னா, வரானஸ்ன்றதுனா these are small ponds to collect rain water. It used for various domestic purpose. இந்த வரானஸ்ன்றது அதுவும் ஒரு பாண்ட் தான். அதுவும் எதுக்காக யூஸ் பண்றாங்க, டொமஸ்டிக் பர்பஸ்க்காக என்ன பண்றாங்க, இது மாதிரி கலெக்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இது இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட். என்னென்ன சோர்ஸ்லாம் சாலிட் வேஸ்ட்ல யூஸ் பண்றோம், இது பண்றோம். நெக்ஸ்ட் அவர் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் என்னென்ன, முனிசிபாலிட்டி வேஸ்ட், ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இ வேஸ்ட். இதெல்லாம் வந்து சாலிட் வேஸ்ட். இதெல்லாம் சால்ட்ல உங்களுக்கு தெரியும், சால்ட்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சாலிட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கலெக்ஷன், ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ராப்பர் டிஸ்போசிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிட்டு அதை ப்ராப்பர் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல். எப்படின்னா சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்போஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து செக்ரேஷன் செப்பரேட் பண்ணணும். என்னென்னதா, செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆஸ் பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், அதாவது மக்காதது அதுவும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சானிடரி இன் லேண்ட்ஃபில். சானிடரி லேண்ட்ஃபில்னா solid wastes are dumped into low lying area and organic matter decomposers. ஓகேங்களா, அடுத்தது இன்சினரேஷன். என்னன்னா, நான் பயோடிகிரேடபிள் சாலிட் வேஸ்ட் ஆர் பர்ன் இன்டு ஃபர்னேஸ் அட் ஹை டெம்பரேச்சர். என்ன பண்றாங்க, நான் பயோடிகிரேடபிள் மக்காதுக்கு பேர் என்ன பண்றாங்க, எரிச்சிருவாங்க. ஓகேங்களா, அடுத்தது கம்போஸ்டிங். பயோடிகிரேடபிள் மேட்டர் இஸ் டைஜஸ்டட் பை மைக்ரோப்ஸ், எர்த்வார்ம்ஸ் அண்ட் கன்வெர்டட் இன்டு ஹியூமஸ். ஓகேங்களா, நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட்னா அந்த புழு மூலியமா இது பண்றது நிறைய பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இதெல்லாம் இது. ஓகேங்களா, அப்புறம் சம் சாலிட் வேஸ்ட் கேன் பி ரீசைக்கிள். ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்க, ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அதில் வந்து நான் பேப்பர்ஸ் ஆர் ரீசைக்கிள் பேப்பர் மில்ஸ். பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பேப்பர் மில்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேடி அஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் லிவர் ஸ்டோக் ஃபோடர். அதில் வந்து ஒரு ஃபோட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க பேடி அஸ்க்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கவு டங் கேன் பி யூஸ் டு ப்ரொவைட் பயோகேஸ் அண்ட் மேனுவல். கவோட வேஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பயோகேஸ்க்காகவும் மேனுவலுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெடியூஸ் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அதை குறைச்சிட்டு அதை மாதிரி ரீயூஸ் பண்ணுறாங்க. அதை அப்புறம் ரெக்கவர் பண்ணி மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? இது வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து எனாமரேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருந்தால் என்னென்ன முக்கியத்துவங்கள்லாம் அதை கேட்டிருக்காங்கப்பா. என்னென்ன இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக என்னென்ன ஃபாரஸ்ட் அது இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட் அது ஃபாரஸ்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் வைல்ட் லைஃப் அண்ட் ப்ரொவைட் ஹேபிடேட் ஃபார் வைல்ட் அனிமல்ஸ். அதாவது ஹேபிடேட்னா வாழிடம், அதாவது அதை வைல்ட் லைஃப் ப்ரொடெக்டும் பண்ணும், அதுக்கான வாழிடத்தையும் கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தே ஆர் த சோர்ஸ் ஃபார் மெனி ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ். அதாவது இந்த காடுன்றது மெனி நேச்சுரல் ரிசோர்சஸ்க்கு அது ஒரு ரினியூவபிள் தான் இருக்கும். மெனி ரிசோர்ஸஸ் என்ன பண்ணால் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸாக நம்ம இது பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தே ப்ரொவைட் வுட்டு, ஃபுட்டு, ஃபோட்டர், ஃபைபர் அண்ட் மெடிசன். ஓகேங்களா, இந்த மாதிரியான இதெல்லாம் நான் வந்து அது ப்ரொவைட் பண்ணுது. தி ஆக்ட் அஸ் ஏ கார்பன் சிங்க்கும் இதுவாகுது. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட் கிளைமேட் கண்டிஷன்ஸ், இன்க்ரீஸ் ரெயின்ஃபால், ரெடியூஸ் குளோபல் வார்மிங் ரெடியூஸும் வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணுது, ரெயின்ஃபாலை வந்து அதிகப்படுத்துது. ப்ரிவென்ட் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் லைக் ஃப்ளட் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். என்ன பண்ணுது, இந்த இது வந்து ஃப்ளட் வராமல் தடுக்குது. அப்படியே வந்தாலும் நிறைய காசு இது பண்ண மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது இந்த சுனாமி வர்றதுக்கெலாம் இந்த கடலோரத்தில் என்ன பண்ணுவாங்க, தென்னை மரத்தை வந்து இது பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா தென்னை மரம் என்ன பண்ணுறோம், அந்த இதோட அந்த தண்ணியோட வேகத்தை குறைக்கும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு நான் பண்ணால் அது காசஸ் இது வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், அந்த கடலோரத்தில் என்ன பண்ணுவோம், தென்னை மரத்தை வந்து இது பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் வாட்டர் கன்சர்வேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, தி மெயின்டைன் எக்காலஜிக்கல் பேலன்ஸ் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்காலஜிக்கல் பேலன்ஸ்னா என்னன்னா, இப்போது ஃபாரஸ்ட் இருக்குது, அதனால் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கிடைக்கிற ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்கும், வைல்ட் லைஃப் கிடைக்கிற ஃபுட்டு வைல்ட் லைஃப் கிடைக்கும், ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ ஃபாரஸ்ட் இல்லை, இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய இது பண்ணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அனிமல்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இதில் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் சாப்பிடவும் முடியாது, எதுவும் உருவாக்கவும் முடியாது. ஸோ என்ன பண்ணும், அது இங்கேருந்து இங்கே வரும். இப்போ நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ அதனால எக்காலஜிக்கலில் ஒரு பேலன்ஸே இருக்காது, நம்மள சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால் சொல்கிறாங்கன்னா
ஃபாரஸ்ட் இருக்குன்றது அதுக்கு வந்து ஷெல்டரும் இருக்கும், ஃபுட்டும் இருக்கும், ஹேபிடேட் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அது அங்கே இருக்குது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இதை தான் சொல்கிறாங்க, தே மெயின்டைன் ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின், வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன்? மண் அரிப்பு ஏற்படுறதுனால நம்ம என்னென்ன கான்சிக்வன்ஸ் சந்திக்கிறோம் அப்படின்றத இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் டாப் சாயில். சாயில் எரோஷன் ரிமூவ்ஸ் டாப் சாயில் விச் ரெடியூஸ் த ஃபெர்டிலிட்டி. என்ன பண்ணுறா சொல்கிறாங்கன்னா, சாயில் எரோஷன் ரிமூவ் டாப் சாயில். ஓகேங்களா, அந்த சாயில் எரோஷன் என்ன வந்து ரிமூவ்ஸ் டாப் சாயில் விச் ரெடியூஸ் அந்த ஃபெர்டிலிட்டி என்ன வந்து ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சாயில் கம்பேக்ஷன் டியூ டு திஸ் எபிலிட்டி ஆஃப் சாயில் டு அப்சர்வ் வாட்டர் இஸ் ரெடியூஸ்ட். அதாவது வாட்டர் ரெடியூஸ் பண்ணி அது ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்சர்வ் பண்ணி ரெடியூஸ் ஆயிடுது. வாட்டர் பொல்யூஷன் இட் இன்க்ரீஸ் செடிமெண்டேஷன் இன் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் causing reduction of fishes. ஓகேங்களா, நெக்ஸ்ட் soil erosion causes loss of humus, nutrients and decrease soil fertility. ஓகேங்களா, நான் வந்து ஹியூமஸை லாஸ் பண்ணு, நியூட்ரியன்ஸ் கண்டிப்பாக இல்லாமல் போயிடுது, அப்புறம் சாயில் ஃபெர்டிலிட்டி மொத்தமாக போயிடுது, டிக்ரீஸ் ஆகுது. இட் டிஸ்டர்ப்ஸ் த சாயில் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஃபெர்டிலிட்டி, அசிடிட்டி, இது மூணுமே டிஸ்டர்ப் ஆகுது, எக்ஸெட்ரா. தஸ் டிஸ்டர்பிங் த ecosystem. டிஸ்டர்பிங்னால ecosystem டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகேங்களா, இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின், why is the management of forest and wildlife resources considered as a challenging task? எதனால ரொம்ப ஏன் அந்த வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரொம்ப சேலஞ்சிங்காக சொல்லிட்டு கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ் சேலஞ்சிங் டாஸ்க் பிகாஸ் லேக் ஆஃப் பப்ளிக் அவேர்னஸ். பப்ளிக்கிட்ட ஒரு அவேர்னஸே கிடையாது. இந்த ஃபாரஸ்ட் ஏன் இருக்கணும், இந்த வைல்ட் லைஃப்பில் இதெல்லாம் இருக்கணும், ஃபாரஸ்ட்டு இந்த மரத்தாழிக்கு ஏதாவது தப்புன்னு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவேர்னஸே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குறாங்க. லோக்கல் பீப்புள் கில்ஸ் அனிமல்ஸ் அண்ட் கட் டவுன் ட்ரீஸ் ஃபார் தேர் லிவிங். அதாவது லோக்கல் அனிமல்ஸாக இது பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி திணறானுங்க. ஒன்று மரத்தை கட் பண்ணிடுறாங்க, எதுக்கு அவங்க பர்பஸ்க்காக, ஓன் பர்பஸ்க்காகவும் அவங்க வாழ்க்கைக்காகவும் இது பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அதனால பண்ணோம், அது வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்சர்டனிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அன்சர்டனிட்டியாக இருக்கும், அஃபெக்ட்ஸ் ஃபாரஸ்ட் இரிகேஷன். ஓகேங்களா, ஃபாரஸ்ட் இரிகேஷன் என்ன பண்ணணும், அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ் இன் ஃபால்ஸ் பேட்டர்ன் டியூ டு குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சஸ். ஓகேங்களா, ரெயின்ஃபால் பேட்டர்னும் ஆகிடும், டியூ டு குளோபல் வார்மிங் இதுவாயிரும், கிளைமேட் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட் இல்லீகல் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ். இல்லீகலாக ட்ரீஸை கட்டிங் பண்ணுறாங்க, ஆனால் கில்லிங் அனிமல்ஸ். ஓகேங்களா, இது ஒரு அவேர்னஸை கண்டிப்பாக எடுத்து வரணும். எல்லாம் போகிற சும்மா பார்த்து மரத்தை அறுத்துட்டு எதனா போயிட்டு கொண்டுட்டு போயிடுறானுங்க. ஓகேங்களா, இது கண்டிப்பாக அவேர்னஸை இது பண்ண ஒரு இதுவும் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் ஹியூமன் பாப்புலேஷன் என்ன ஆகுது, அதனால் ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால கண்டிப்பாக இந்த அதே ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் இந்த வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸும் ஏன் ரொம்ப அந்த இது ரொம்ப சேலஞ்சாகனு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த 6 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இது 5 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்து 3-4 கொஸ்டின்ஸ் வந்து வந்தது 2 மார்க்ஸ். ஓகேங்களா, இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான லெசன் தான் இது. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் டெய்லி லைஃப் நடக்கிறத வச்சு கூட எழுதலாம், அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான லெசனு. ஸோ இந்த லெசனை வந்து ஒமிட் பண்ணாதீங்க, மோஸ்ட்லி ஒமிட்டே பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிள் லெசன் தான் சார் மூணுமே. இது இந்த என்விரான்மெண்ட் லெசனுமே. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், லெசனை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ரொம்ப உங்கள் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.